ப்ரோ S24 அல்ட்ரா பத்தி சொல்லலாம். சாம்சங்லேருந்து வந்த கடைசியா பெர்ஃபெக்டா ஒரு ஃபோன் வந்துட்டா அது S24 அல்ட்ரா. என்ன எல்லாருக்கும் டிசைனை தான் விருப்பம் இல்லை. அது இல்லாம அந்த ஃபோனை பாருங்க. மொதல் ஜென்ரேஷன் ஆஃப் ஏஐ, மொதல் ஜென்ரேஷன் ஆஃப் லைவ் டிரான்ஸ்லேட்டர், கால் பேசிட்டு லைவ் டிரான்ஸ்லேட் பண்ணல எங்களுக்கு. மொதல் ஜென்ரேஷன் ஆஃப் வேப்பர் கூலிங் சேம்பர், மொதல் ஜென்ரேஷன் ஆஃப் என்டி ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே. அவ்வளோ என்ன ஐஃபோன்ல கூட வேப்பர் சேமிங் கூலிங் 17 ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணிச்சான். அன்டெனே வேப்பர் கூலிங் சேம்பர். வேப்பர் கூலிங் சேம்பர்னா என்ன? அந்த ஃபோன் ஹீட் ஆகிட்டானுக்கு ஒரு இதொன்று உள்ள கடியும். அது வந்து ஹீட்டை ரிடக்ட் பண்ணிடும். ஹீட் அப்படியே இழுத்து எடுத்துட்டு ஹீட் குறைஞ்சிடும். எஸ் பென்னை S25லேயே மூணு யூஸ் பண்ணல, 5 அல்ட்ராலையும் யூஸ் பண்ணல, 6 அல்ட்ராலையும் மேலே. எந்தேன்னா உங்களுக்கு எஸ் பென் இப்படி யூஸ் பண்ணிடும். எஸ் பென்னை கீழே வச்சதே இல்லை. உங்களுக்கு எலிஹம் இப்படி மேலுக்கு போயிடும், ஜூமிங் இப்படி செய்யணும். உங்களுக்கு ஃபோனை கட்டி வச்சு கேமரா இப்படி செஞ்சால் ஃபோன் ஒட்டவா ஜூம் ஆகி இப்படி செஞ்சால் அந்த மாதிரி எஸ் பென்ல ப்ளூடூத் சிஸ்டம் பண்ணிடும். அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணல. அந்த சிஸ்டம் S24 அல்ட்ராலேருந்து நிப்பாட்டிட்டேன். அதை பற்றி டைட்டானியம் டிஸ்பிளே, அந்த டைட்டானியம் ஃப்ரேம், சூப்பர் சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட சேர்த்து கொரில்லா ஆர்மர் ப்ரொடெக்ஷன், பின்னுக்கும் கொரில்லா ஆர்மர் ப்ரொடெக்ஷன், 200 மெகா பிக்சல் 5XL ஒப்டிக்கல் ஜூம், 3x வைட் ஜூம், வேற லெவல் ஃபோன் ப்ரோ. அந்த ஃபோனை பற்றி மிச்சம் பெருசாக தெரியுது. அந்த ஃபோனில் எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் வந்து, எல்லாம் பெர்ஃபெக்டாக. நான் S25 அல்ட்ரா எடுத்தேன் கேட்டா, இதில் கொஞ்சம் ஸ்லைட்லி கேமரா கொஞ்சம் கிளியர் கூட, இதில் சாஃப்ட்வேராக வச்சு கேமரா கொஞ்சம் கிளியர் ஆக்கி. அடுத்தது லேட்டஸ்ட் வேர்ஷன். அடுத்து என்ன ரவுண்ட் வேர்ஷன் தான் விருப்பம், ரவுண்ட் எடுத்து. வேற ஒன்று சொல்ல போனால் எனக்கு எஸ்பென் கிடைச்சல, ஏஐல நம்பர் 1, ஏஐல நம்பர் 1 ஆகிட்டேன். எல்லாத்துலேயும் செகண்ட் ஜென்ரேஷன் கிடைச்சு. வெப்பன் கூலிங் செகண்ட் ஜென்ரேஷன், என்டர்ஃபிக் செகண்ட் ஜென்ரேஷன். இந்த ஃபோன் எத்தனை பேரும் பாவிச்சு, இந்த ஃபோன் எத்தனை பேருக்கு விருப்பம் கட்டாயம் கமெண்ட் பண்ணிட்டு